மயிலு அவங்க அம்மாட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறத கரெக்டாக வந்துட்டு இங்கே சரவணனும் கேட்குறாரு. என்ன ரொம்ப நேரமாக நகன்னு ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து சொல்கிறாங்க மயில் எங்கள் ஃபோனில். அதாவது அம்மா, நீ பண்ணுறதெல்லாம் சுத்தமாக சரியே இல்லைம்மா. நான் வந்து அப்பாவை கடைக்கு வர வேண்டாம்னு சொன்னேன், வர வச்சிட்ருக்கீங்க. ஏம்மா உனக்குலாம் புரியுதா இல்லையா? ஏற்கனவே வந்துட்டு இந்த நான் படிக்கலைங்கிற விஷயம் தெரிஞ்சு மாமா என் மேலே வந்து கடுகடுன்னு எப்போவுமே இருக்காரு. மூஞ்சி கொடுத்து கூட என்கிட்ட பேசுறது கிடையாது. என்னமோ போனால் போதுன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் வச்சிருக்கிறாங்க. நீ நானும் நம்ம வீட்டுக்கு வந்துடலான்னு பார்த்தா நீ அங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற. அடுத்ததாக இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் வெளில வராமல் இருக்குது. இந்த நகை வந்து போலி நகைன்னு சொல்லி தெரிஞ்சா அவர் என்ன பண்ணுவார்னே எனக்கு ஒன்றுமே புரியல. இப்படிப்பட்டிருக்கிறப்போ இப்படி நான் வந்து அப்படியே நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்க ஒவ்வொரு நாளும். நீ என்னடானா உனக்கு இப்படியெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கிறியம்மா, நீயும் அப்பாவும் சேர்ந்துட்டு பண்ணுற வேலை பெரிய வேலையாக இருக்குது. அப்பா தான் வந்தாருன்னா அமைதியாகவும் இருக்கவும் மாட்டேங்கிறாரு. கடையில் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. நான் போய் அந்த ஒரு நாள் போய் அந்த கடையில் இருக்கிறப்ப தான் தெரிஞ்சது அப்பா என்னென்ன சேட்டை பண்ணிட்டு இருக்கிறாருன்னு. அங்கே வந்துட்டு வரவங்க போகிறவங்கள்ட்ட நியாயம் பேசிட்டு இருக்கிறாருமா. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வந்துட்டு அந்த மளிகை சாமான் இல்லை இந்த மளிகை சாமான் கணக்கே சொல்லாமல் ஒரு வாட்டுக்கு எடுத்துகிட்டு இருக்காரு. நான் ஃபோன்லேயே நான் சொல்லிவிட்டு அவர்கிட்ட நேற்றே கொண்டு அவர்கிட்ட பேசினேன், இனிமேல் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு எழுதி வைக்கல. அவர் வாட்டுக்கு மளிகை சாமானத்தை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. பத்தாவதுக்கு வந்துட்டு கல்லால் வேறு வந்து உட்காருன்னு இருக்காரு. இவரும் போய் கல்லால் உட்காந்துட்டு இருக்காரு. ஃபேன் இல்லைங்கிறாரு, ஏசி இல்லைங்கிறாரு. உட்காந்து குடிக்கிறதுக்கு அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு சொல்லிட்டு சாப்பிட்டே உட்காந்துருக்காரு. ஒன்றுமே புரியல, அவர் வேலை செய்கிறத தவிர எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காருமான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கெட்டு சரவணன் மறுபடியும் திரும்பவும் வந்துட்டு மயில் சொல்கிறாங்க, நகை வந்து இங்கே ஒரு நகை விஷயம் என்னைக்கு தெரியுதோ அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நகை வந்து அந்த மற்றவங்க நகையோடு சேர்ந்து என்னோட லாக்கரில் இருக்குது. என்றைக்கு அது வெளியில் வருதோ அன்றைக்கி நான் தீந்தேன். இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இது எல்லாத்தையும் பேசுகிறதெல்லாம் கரெக்டாக வந்துட்டு ரெக்கார்டும் பண்ணிடுறாரு சரவணன். இவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கதவை நீக்கிட்டு உள்ளே போகிறாங்க. என்ன மயில பேசி முடிச்சுட்டு உங்கள் அம்மாட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சாச்சா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இல்லைம்மா, அது வந்து வந்தேன், அம்மா ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க, அதனால தான் ஃபோனை கட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஏமாம்மா ஃபோனை கட் பண்ணுன்னு சொன்னேன், கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. இல்லை தெரியாமல் தான் கேட்குற, என்னையும் என் குடும்பத்தை ஆளுகள்லாம் பார்த்தா கிறுக்கு மாதிரி தெரியுதா உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமாம்மா இவ்வளோ இம்புட்டு கோவமாக இருக்கீங்க, நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே பாரு, கடைக்கு வர வேண்டாம்னு அவ்வளோ தூரம் சொன்னேன், இவன் என்ன கிறுக்க சொன்னால் நாம் கேட்குறது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு தானே நீங்கள் வந்துட்டு இத்தனை ஆட்டம் போட்டுட்டுருக்குற. உனக்கெல்லாம் வெக்கமாகவே இருக்காதா? உங்கள் அப்பா என்னடானா வந்து பொருளெல்லாம் தூக்கிட்டு போயிட்டுருக்கிறாரு. நீ என்னடானா ஒரு பொய் தான் சொல்லியிருக்கேன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ரெண்டாவது மறுபடியும் மாசமாக இருக்குன்னு சொல்லி போய் பேசிட்டு உள்ளே வந்தேன். அதுவும் போனால் போய் தொலையுது போ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவுக்கு நம்மளால் வந்துட்டு கஷ்டத்தை கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு உன்னை பற்றி எதுவுமே வெளில சொல்லிட்டு இல்லாமல் இருந்தா இப்போ என்னமோ போலி நகையை வச்சுருக்கிறேன். நீ ஒழுங்காக லாக்கருக்கு வா, போய் உங்களோட நகையை லட்சணத்தில் எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை மாமா வேண்டாங்கிறாங்க. நீ வர்றையா இல்லை உங்களோட எல்லா விஷயத்தையும் வந்து வெளில வந்து சொல்லி உன் தண்டவாளத்தில் ஏற்றுட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மாமா அதெல்லாம் வேண்டாம் மாமா, ஏதோ போராத காலம் அவங்களால வந்துட்டு சம்பாரிச்சு கொடுக்க முடியல, அதனால இப்படி பண்ணிட்டாங்க. கையில் காசு இருந்தால் கண்டிப்பாக எங்கள் அம்மா எங்கள் அப்பாவும் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் காசு இல்லையே, வாய் திறந்தா பொய், சுத்தமாக வந்துட்டு உழைப்புங்கிறது ஒன்றுமே கிடையாது. இல்லை தெரியாமல் தானே கேட்குறேன், காசு இல்லைன்னு உங்கள் வீட்டில் பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்களே, உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மா வந்துட்டு சம்பாதிக்க வேண்டியதானே, ஏதாவது வேலைக்கு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் வேலைக்கு போக முடியும் தான் போவாங்கல்ல அப்படின்னு. அவங்க வந்துட்டு முடியாதவங்க வயசானவங்கலாம் கூட இத்தனை வயசுலேயும் கூட சொந்தமாக உட்காந்து சம்பாரித்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு சொந்தமாக சுய கௌரவமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் நீ பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து பொய் பேசி அத்தனையும் வாயில் திறந்ததெல்லாம் பொய்யா பேசி யார் இழுச்சு வாங்கிச்சிக்குவான்னு பார்த்தாங்க. கரெக்டாக நாங்கள் சிக்கணும், எங்கள் மண்டையில் மிளகா அரைச்சது பத்தாத இப்போ வேறு வந்து கடைக்கு வேறு உட்காந்துட்டு கடையவே வந்து முடிச்சு கட்டிடலான்னு முடிவு பண்ணிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் தெரியுது அது எல்லாமே போலி நகைன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வெக்கமாகவே இல்லையே உங்களுக்கெல்லாம்? ஒழுங்காக வந்துட்டு என் கோவத்தை கலராத போய் லாக்கர்லேருந்து உங்களோட நகையை எடுத்து வா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்து இங்கே வரையா இல்லை நானே போய் எடுத்து விட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. வேண்டாம்மா அதெல்லாம் மட்டும் வேண்டாம்மா, மன்னிச்சிடுங்க, அம்மா அப்பா காசு சம்பாதிச்சதுக்கப்புறம் நகையை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கெஞ்சுறாங்க. இதை பார்த்துட்டு இனிமேல் நீ உங்கள்கிட்டலாம் நான் சொல்லி இது பேசிகிட்டு இருக்கிறேன்னு அவசியமே கிடையாது, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மான்ட்டு கூப்பிட்றாங்க. எங்கள் அத்தை கூப்பிடாதீங்கிறாங்க. ஏன்னா சரவணா எதுக்குடா கூப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ரூமுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே ஏன் மயில் அழுதுட்டு இருக்க, என்னாச்சு ஏதாவது பிரச்சனை ரெண்டு பேத்துக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிரச்சனை இல்லைம்மா, இனிமேல் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சரவணா சொல்கிறேன், ஏன் என்னாச்சு, என்ன மயில் பண்ண, ஏதாவது தப்பு பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தப்பு இவதுக்கு தப்பு பண்ண போகிறா, இவளை கல்யாணம் பண்ணி தான் நான் தான் தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னடா ஆச்சு, என்ன பிரச்சனை, ஒன்றுமே சொல்லாமல் வந்துட்டு இப்படிலாம் பேசிட்டு இருந்தால் என்னென்னு எனக்கு தெரியும், சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா நான் தெரியாமல் தான் கேட்குறேன், கூட வாழ்கிறவங்க பொய் மேலே பொய் பேசி நம்மளை வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது ரொம்ப கேவலமாக தான் இருக்கும், அதை பற்றி ஏன்டா நீ பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எனக்கு அதுதான் நடந்துட்டுருக்குது, குடும்பம் தானே நடந்துட்டுருக்குது, நானும் உங்கள்கிட்ட சொல்லி கஷ்டப்படுத்த வேணாம்னு சொல்லி நினச்சா நாளுக்கு நாள் இவங்க பண்ணுறதெல்லாம் பெருசாக விதமாக தான் போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா எதுவும் சொல்லாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அழுகிறாங்க. இந்த நீலுக்கு நீ வெடிக்கிறதெல்லாம் நிறுத்து, போதும், நான் ஏமாந்தது போதும், இனிமேல் என் குடும்பத்தை நான் ஏமாற்ற தயாரில்லை. என்னைக்கு கடைக்கு வந்து என் கடையவே வந்துட்டு முடிச்சு கட்டணும்னு முடிவு பண்ணீங்களோ அன்றைக்கே முடிவு
முடிவு பண்ணிட்ட. இருந்தாலும் எது வரைக்கும் போகுதுன்னு சொல்லி பார்க்கலான்னு நெனச்சேன். இது வந்து எல்லையே இல்லாம போயிட்டுருக்கு. இதுக்கு இன்னைக்கே ஒரு முடிவு கட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்றாங்க. டேய் சரவணா என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அம்மா லாக்கருக்கு போகணுமா அப்படின்னு சொல்றாங்க. லாக்கருக்கா? எதுவும் விசேஷமெல்லாம் பக்கமா வரலையேடா? ஏதாவது ஏன் மயிலு உனக்கு உன்னோட நகை இது ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா தங்க நகையா இருந்தா லாக்கர்ல கொண்டு போய் வைக்கலாம். கவரிங் நகை, போலி நகைய கொண்டு போய் எதுக்கும்மா லாக்கர்ல வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. போலி நகை, கவரிங் நகை எனக்கு புரியலையேடா அப்படின்னு சொல்றாங்க. அம்மா என்னம்மாம்மா உனக்கு புரியல? இவங்க வீட்ல போட்ட நகை அத்தனையும் வந்துட்டு போலி நகைம்மா அப்படின்னு சொல்றாங்க. என்னடா சொல்ற? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கே இவ்வளோ ஷாக் ஆகுதுல்ல? இது வந்து ஒரே ஒரு விஷயம் தான் இவ பேசின பொய்யில. இது மாதிரி எத்தனை விஷயம் இருக்கு தெரியுமா? இது எல்லாத்தையும் சொன்னா உனக்கு தலையே சுத்தி கீழ விழுந்துருவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன மயில் இதெல்லாம்? எதுக்கு போலி நகை போட்டு விட்டாங்க உங்க வீட்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல அத்தை, குடும்ப சூழ்நிலை. சும்மா சூழ்நிலை அது இதுனால வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களால பண்ண முடிஞ்சா பண்ண முடிஞ்சுன்னு சொல்லியிருக்கலாம். பண்ண முடியலன்னு சொல்லியிருக்கலாம். அத விட்டுட்டு எதுக்கு வந்துட்டு எங்க குடும்பத்த வந்து இப்படி ஏமாத்தணும்னு டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மாமாம்மா அப்படிலாம் ஒண்ணும் பேசாதீங்க மாமா. அப்படிலாம் எதுவும் நாங்க பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதுக்கு பேர் என்னடி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. அவ வந்து கோமதின்னு கூப்பிட்டுட்டே பாண்டியனும் உள்ள வராங்க. என்ன கோமதி காணோம் அப்படின்னு சொல்றப்போ உள்ள சவுண்ட் கேட்குது. என்ன சரவணன் ரூம்ல இருப்பா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அங்க பொண்ணு ஏங்க வாங்க நீங்க கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் மயிலு என்னாச்சு அழுதுட்டு இருக்கிறான்? ஏன்டா சரவணன் இவ்வளோ டென்ஷனா இருக்க? ஏன் நீ பதறி போய் நின்றுருக்க? என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏத்த மாதிரி வீட்டுக்காரங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க நீங்க வேற கூட இருந்து குழி பறிக்கிறத பார்த்துருக்கீங்களா? அதான் இந்த மயில் தான் அது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன இவ்வளோ பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்க? என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப வந்து சொல்றாங்க. அப்பா லாக்கர்ல இருக்கிறது தங்க நகை கிடையாதுப்பா, போலி நகைப்பா. நம்ம குடும்பத்துல எல்லாத்தையும் வந்து ஏமாத்துறதே இவங்களுக்கு வேலையா போச்சு. நான் அன்னைக்கே படிச்சு சொன்னேன். இவங்க அப்பாவெல்லாம் வந்து கடைக்கு வேலைக்கு சேர்த்தாதீங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியாத விஷயத்த சொல்றேன் பாருங்க. வீட்டுக்கு பையா வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறாங்கப்பா. பத்தாததுக்கு நீங்க இல்லாத நேரத்துல வந்து கல்லால உட்காந்துட்டு இவளும் சரி, அவங்க அப்பாவும் சரி பெரிய பண்ணாட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அது பொருள் எடுத்துட்டு போற மாதிரி பணத்தை எடுத்துட்டு போறாங்களான்னு கூட எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா அதுக்காக வந்து இப்போ மயில திட்டிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லப்பா இவங்க பண்றதெல்லாம் சுத்தமா சரியே இல்லப்பா. இது வந்து ஒரு விஷயம் தான். இவ படிக்கவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிற விஷயம், டிகிரி முடிக்கணுங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. அது மட்டும் இல்லப்பா, இவ வந்துட்டு மாசமா இருக்கான்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக போய் பேசிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. இவங்களெல்லாம் எப்படிப்பா மன்னிச்சு இவங்களெல்லாம் ஏத்துக்க சொல்றீங்க? வாயை திறந்தா பொய்ப்பா, பொய் மேல பொய்யா பேசிட்டு இருக்காங்க. என்னால இது மேல இவளோட குடும்பம் நடத்த முடியாது. நானும் இதெல்லாம் சொல்ல முடியாம சரி ஓகே, ஏதோ நமக்கு அமைஞ்ச இது அவ்வளோதான், வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு கடந்து போயிடலான்னு பார்த்தா என்னை நிம்மதியாக விட மாட்டேங்கிறாங்கப்பா. என்னை உயிரோட வச்சு கொன்றுவா போல இருக்கு. இவன் நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறான்னு பார்த்தே எனக்கு வாழ்க்கையில் டென்ஷனாகவே இருக்குது. வீடுங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடியது. அது வந்து லைஃப் பார்ட்னருங்கிறது நமக்கு ரொம்ப பக்கபலமாக துணையாக இருக்கணும். ஆனால் இப்படி பொய் பேசி பித்தலாட்டம் பண்ண அவங்க குடும்பத்தோட பொண்ணெடுத்ததே தப்பு. அது மட்டும் இல்லாமல் அதை கொஞ்சம் கூட மனசுக்குள்ளே வச்சுக்காம மறுபடியும் திரும்ப நம்மளை போட்டு குடஞ்சிக்கிட்டே இருக்காங்கப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு எப்படிப்பா என்னால் இப்போ கிராஸ் ஆகி போக முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. டேய் நீ சொல்கிறது நியாயமான பேச்சு தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் என்னதான் இருந்தாலும் குடும்பம்னு ஆயிடுச்சுல்லப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான்ப்பா விஷயமே. இவளை கல்யாணம் பண்ணிட்டேன்ல, நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற தைரியத்தில் தான் இவங்க அம்மாவும் இவங்க அப்பாவும் சேர்ந்து இப்படிலாம் ஆடிட்டு இருக்கிறாங்க. இவளை திரும்ப அவங்க வீட்டுக்கு அமுச்சு விட்டிங்கன்னா அவங்க கொட்டமெல்லாம் அடங்கிரும். அதுக்கப்புறம் எந்த உரிமையில இந்த கடைக்கு வந்து வேலை செய்கிறேன்னு வருவார் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் சம்மந்தின்னு வருவாரா என்ன? எந்த முகரக்கட்டையை வச்சுக்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. மாமா அத்தை நான் பண்ணுறதெல்லாம் தப்பு தான். நாங்களோட குடும்பத்தில் அத்தனை தடவை நான் சொன்னேன். எங்கள் அம்மா எங்கள் அப்பா வந்து நல்ல வரன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிட்டாங்க. நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தப்பா இருக்கட்டுமா, ஆனால் கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் நீ சரவணன்கிட்டே உண்மையெல்லாம் சொல்லியிருந்துருக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமா இதுக்காக நான் வந்து ஒவ்வொரு பக்கம் போய் அசிங்கப்பட்டிருக்கேன். காலேஜ் வரைக்கும் போய் அசிங்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு.